ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. அதோட புதினாவும் அலசின கொத்தமல்லியும் ஒன்றா போட்டு அரைச்சி நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நான் அரிசி அளக்கிறதுல 3க்கு 1, அதாவது தண்ணிக்கு 2 பங்குனா அதில் தேங்காய் பால் 1 பங்கு ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் 1 டம்ளர் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடணும். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டு ஒரு தாளிச்சிட்டு அதோட வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. அதை வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, அந்த புதினா கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டை போட்டு அதை பச்சை வாடை போகிற வரைக்கும் 2 கிண்டிட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேருங்க, ஏன்னா பின்னாடி கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் சாப்பாட்டுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நல்லா வதக்கிடுங்க. இதில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணினா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி அப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டு ஊறின பட்டாணி அதில் போட்டு நல்லா ஒரு கிண்டி விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி எத்தனை போடுறீங்களோ அதுக்கேற்ற தண்ணி அளவு ஊற்றிடுங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி போட்டுக்கேன்னா அதில் 1 டம்ளருக்கு தேவையான ஊற்றிட்டு 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் பால் கம்பல்சரி ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு கொதி வரணும், வெயிட் பண்ணணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ அரிசி ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற அளவு அரிசி போட்டுடணும். போட்டுட்டு அதில் மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி நீங்கள் 3 நாள் சரி தான், இல்லை கடைசியாக நீங்கள் நெய் ஊற்றினாலும் சரி தான். இப்போ மூடி போட்டாச்சு, வெந்துடும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெந்துருச்சு. அதில் நெய்யை கொஞ்சோண்டு ஊற்றி ஒரு கிளறி எடுத்து வச்சா பச்சை பட்டாணி புலாவ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் வெங்காயம், கேரட் போட்ட தயிர் பச்சடி தான் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தயிரும் கேரட்டு வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி. சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.